நமக்கு எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபட வேண்டியது நம்முடைய குலதெய்வத்தை தாங்க. குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்ற தெய்வங்களுடைய அருளானது நமக்கு கிடைக்குங்க. எத்தனை பூஜைகள் பரிகாரங்கள் நம்ம செஞ்சாலும் சரிங்க, அதற்குரிய பலனை நம்ம பெற வேணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம குலதெய்வத்துடைய அருள் இருக்க வேணுங்க. அந்த குலதெய்வம் நம்ம மீது கோபமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்குதுங்க. அது என்ன அறிகுறிகள், அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் இருக்க வேணும் அப்படின்னா குல தெய்வத்துடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. பல தலைமுறைகளை நம்ம காத்து வரக்கூடிய அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை நம்ம சரியா செய்ய வேணுங்க. அதே போல பூஜைகள் வழிபாடுகளை நம்ம முறையா செஞ்சுட்டு வர வேணுங்க. அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ தவற விட்டுட்டோம் அப்படின்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு நம்ம என்னதான் பூஜை செஞ்சாலும் திருப்தி அடையாமல் போயிடுவாங்களாம். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளிப்பட தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது நேரடியாக தெரியாதுங்க, சில அறிகுறிகள் வழியாக நமக்கு நம்முடைய குல தெய்வமானது உணர்த்துங்க. குலதெய்வம் கோபமாக இருப்பதை காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு செலவு, அதே போல் மருத்துவ செலவு, உடல்நிலையில் பிரச்சனை, வேலையில் சின்ன சின்ன பிரச்சனை, தடைகள், வாகனத்தில் பழுதடைவது போன்ற ஏதாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குங்க. நம்ம இது எல்லாத்தையுமே மீறி நம்ம எவ்வளவோ முயற்சி செஞ்சு கோவிலுக்கு போவோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பூஜை நேரம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும். அதே போல் பூசாரி இல்லாமல் போவது, நமக்கு மன அமைதி இல்லாமல் போவது, இவை அனைத்துமே நம்முடைய குலதெய்வம் காட்டக்கூடிய அறிகுறி தாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம குடும்பமாக சேர்ந்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாகுங்க. நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தருக்கு உடல்நல சரியில்லாமல் போவது, யாராவது ஒருத்தரால் வர முடியாத சூழ்நிலை ஏற்படுவது, கடைசி நேரத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்படுவது, இல்லைன்னா நம்முடைய குழந்தைங்களுக்கு, இல்லைன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு யாராவது உடல்நல பிரச்சனை ஏற்படுவது, இப்படி தொடர்ந்து நடைபெற்றுட்டே வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அதே போல் நம்ம மீது குலதெய்வமானது கோபத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் கோபப்படாமல் தோன்றுவது, தீய சக்திகள் கனவுல வருவது, துரத்தப்படுவது, நம்ம போய் விளரமாயிட்டு கனவு வருவது, இவை அனைத்துமே நம்முடைய மனதளவில் வரக்கூடிய எச்சரிக்கைகளாகவும் இருக்கலாங்க. நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டிலிருந்து அமைதியாக கிளம்புவோங்க. நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போன உடனேயே எப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியாது. வீண் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், மனஸ்தாபம் போன்றவை நம்ம கோவிலுக்கு உடனே போனோன்னே ஆரம்பிக்குங்க. இது ஒரு சைகை அப்படின்னுமே சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோடனேயுமே சின்ன சின்ன தலைவலி, காய்ச்சல், அடிக்கடி நம்ம விழுறது, காயம் ஏற்படுவது, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அலட்சியம் காட்ட வேண்டாங்க. இதெல்லாமே குலதெய்வம் நமக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாகுங்க. நம்ம குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் ஏற்படுவது, நாம் நினைக்கிறது ஒன்று நடப்பது ஒன்றாக இருப்பது, அதே போல் நம்முடைய வேலை, திருமணம், குழந்தை விஷயங்களில் தடை, கடன் பிரச்சனை, மன அழுத்தம், நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நமக்கு வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே குலதெய்வம் நம்ம மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாகுங்க. நம்முடைய வீட்டில் குலதெய்வத்திற்கு நம்ம தினமும் தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. தினமும் முடியல, இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறை தெரியாமல் செய்த பிழைகளை மன்னித்து விடு அப்படின்னு உங்களுடைய சன்னதிக்கு வந்து வழிபடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு மனமுருகி நம்முடைய குல தெய்வத்திடம் நம்ம வேண்டிக் கொள்ள வேணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யும்போது குடும்பமாக சென்று அபிஷேகம் பூஜைகள் செய்துட்டு வருவது, பஞ்சாங்க பூஜைகள் செய்வது, நேர்த்தி கடனை செலுத்துவது நல்ல பலனை கொடுக்குங்க. குறைஞ்சபட்சம் ஒரு தலைமுறையாவது
குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. குலதெய்வம் நம்ம மீது கோபம் காட்டுவதற்கு இல்லைங்க, நம்ம திருத்துவதற்கு எச்சரிக்கை செய்யுது அப்படின்னு அர்த்தமாகுங்க. அந்த சைகைகளை உணர்ந்து நம்ம நம்பிக்கையோடு நம்முடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தோம்னா குலதெய்வத்துடைய அருளானது நிச்சயமாக நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறையாக வழிபட்டுட்டு வரக்கூடிய தெய்வத்திற்கு குலதெய்வம் என்று பெயராகுமாங்க. நம்ம எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் சரிங்க, குல தெய்வத்தை வழிபட்டு அந்த குல தெய்வத்தோட அருளை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. குல தெய்வத்தோடைய அருள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி, முன்னேற்றம், செல்வ செழிப்பு போன்றவை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம்னு எத்தனை தெய்வம் இருந்தாலும் சரிங்க, நம்ம எப்படி அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தாலும் சரி, நம்முடைய குல தெய்வத்தை வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. குல தெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க மற்ற தெய்வத்துடைய அருளானது நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், தடைகள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த நிலை மாற வேணும் அப்படின்னா நம்ம முறையாக குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வர வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே குலதெய்வம் தெரிஞ்சவங்க அதை வழிபடலாங்க. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாமல் இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள நினைக்கக்கூடியவங்க தினமும் பூஜை அறையில் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் மனசார நீங்கள் வழிபட்டுட்டு வர வேணுங்க. குலதெய்வம் எது என தெரிய வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு 48 நாட்கள் நீங்கள் நெய் விளக்கை ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ இல்லைன்னா உங்களுடைய கனவிலோ குலதெய்வம் பார்த்தீங்கன்னா யார் அப்படிங்கிறது தெரிய வருங்க. அப்படியும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாடு ஜோதிடத்தில் போய் குலதெய்வ காண்டத்தை பார்த்து உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு மாதத்தில் ஒரு முறையோ இல்லைன்னா வருஷத்தில் ஒரு முறையோ கண்டிப்பாக நீங்கள் போய் வழிபட்டுட்டு வர வேணுங்க. குலதெய்வ கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, என்னால் அடிக்கடி போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, உங்கள் வீட்டிலையே குலதெய்வத்துடைய படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை வச்சு ரொம்பவே எளிமையான முறையில் அதற்கு பூ பொட்டு வைத்து நீங்கள் தினமுமே வழிபட்டுட்டு வரலாங்க. இப்படி வழிபட்டுட்டு வந்தாலுமே குலதெய்வத்துடைய அருளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவும் முடியாதவங்க இன்னும் எளிமையான முறையில் தினமும் காலை நேரத்தில் எந்திரிச்சோன்னையும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேணும், இன்றைய நாள் நல்லபடியாக இருக்க அருள் செய்ய வேணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் தினமும் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. குலதெய்வத்தை வழிபடுவதற்கு குலதெய்வ கோவிலுக்கு போவதற்கு எல்லா நாட்களுமே ரொம்பவே விசேஷமான நாட்கள் தாங்க. உங்களால் எந்த நாளில் முடியுதோ அந்த நாளில் போய் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வர்றாங்க. இருந்தாலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள் இந்த 2 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகுங்க. இந்த 2 நாளிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நேரில் போயோ இல்லைன்னா வீட்டில் இருந்தபடி கூட குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து, அதாவது உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவீங்களோ அந்த நெய்வேத்தியத்தை படைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இப்படியே நீங்கள் செய்வதனால குலதெய்வத்துடைய அருள் எப்போதுமே உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்குங்க. அதே போல் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதாக இருந்து நீங்கள் முடிவு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த 2 நாட்கள்லையுமே நீங்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு ஏற்ற நாளாகுங்க. கிழமை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா குலதெய்வத்தை நம்ம வழிபட்டு குலதெய்வத்துடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஏற்ற கிழமையாக சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையாகுங்க. ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் சிவபெருமானாகவோ இல்லைன்னா சிவனுடன் தொடர்புடைய முனீஸ்வரராகவோ இருந்தாங்க அப்படின்னா
அந்த தெய்வங்களாக இருந்துச்சு அப்படின்னா திங்கட்கிழமையில் நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் முருகனுக்கு சம்பந்தமான தெய்வங்களாக இருந்தாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபட்டுட்டு வராங்க. பெருமாளுடைய தொடர்புடைய தெய்வங்களாக உங்களுடைய குலதெய்வம் இருந்துச்சுன்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் நீங்கள் வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அம்பாள் மற்றும் பெண் தெய்வமாக இருந்தாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இந்த பதிவில் குலதெய்வம் நம்ம மீது கோபமாக இருந்துச்சுன்னா காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன, நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபட வேணும், எந்த கிழமையில் வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.